இந்த நேரத்திலே உட்புறத்தை சுத்திகரிப்பீராக என்று கர்த்தரிடத்திலே நாம் மன்றாட போகின்றோம். உட்புறத்தை சுத்திகரிப்பீராக. மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 25 முதல் 28 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 23:25 முதல். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயரே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்திகரிக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்திகரிக்க வேண்டும், நம்மைத்தான் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய ஒத்தாசை இல்லாமல் எந்த சுத்திகரிப்பும் நடந்து கொள்ளாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் பாதத்தில் மன்றாடும்படி இப்பொழுது நாம் அந்த வசனங்களை தியானிப்போம். வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், ஆனால் முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்கள் என்று சொன்னார். முதல்ல எழுத்தின்படியே எடுத்துக்கொள்வோமே, நமக்கு வாழ்க்கையில் எழுத்தின்படியே எடுத்துக்கொள்வோம். பான பாத்திரங்கள், இங்கிலீஷில் கப்ஸ் அண்ட் பிளேட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பிடுகிற தட்டுகள், போஜன பாத்திரங்கள், அப்புறம் குடிக்கிற பானம் பண்ணுகிற, அதுக்கு மெயினாக கப்பு மற்றும் பல அட்டன்சில்ஸ் இருக்கின்றன, பல பாத்திரங்கள் இருக்கின்றன. இந்த பாத்திரங்களை சுத்திகரிப்பது, முதல்ல எழுத்தின்படியே சொல்லுகிறேன், எல்லா வீட்டிலையும் பாத்திரங்கள் கழுவுகிறது, சுத்திகரிப்பது ஒரு முக்கியமான வேலை. ஆனால் அதில் கூட நாம் கடமைக்காக அப்படியே தண்ணியை விட்டு ஒரு அலசி சாம்பலை போட்டு, இல்லைன்னா அதுக்குள்ளே கெமிக்கல்ஸ் இப்போ இருக்குதே அதை போட்டு அப்படி பண்ணி வைக்கிறதுனால மட்டும் சுத்தமாகாது. அதை சுத்திகரிக்க வேண்டும். எந்த கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணாலும், எவ்வளோ தண்ணீர் யூஸ் பண்ணாலும், அதை உங்கள் கை சரியாக அதில் வேலை செஞ்சால் தான் அது என்ன செய்யப்படும், சுத்திகரிக்கப்படும். அது நிச்சயமாக நல்ல கையை போட்டு, அல்லது அதுக்குள்ளே ப்ரஷ்ஷோ ஏதோ சவரியோ வச்சுருப்பாங்க, அதை போட்டு சரியாக விளக்குன்னு விளக்குனா தான் என்ன செய்யும், அது சுத்தமாகுமே தவிர தண்ணீர்னால் மட்டும் சுத்தமாகாது. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சோப் சொல்யூஷன் அல்லது எந்த விதமான ஒரு ரசாயன பொருள் யூஸ் பண்ணுறீங்களே அதனால் மட்டும் அது சுத்தமாகாது கண்டிப்பாக. இன்னொன்று, சுத்தமாக்கப்பட்டதை உள்ளே பார்க்கணும், எப்படி இருக்குது, ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கா என்று கவனித்து, அப்படியே என்னத்தையோன்னு நினச்சிக்கிட்டு கை பழகி போன வேலையை செஞ்சு முடிச்சதுன்னா அப்புறம் யாருக்காவது கொண்டு அதை பாத்திரத்தை கொடுக்கும்போது அது சுத்தமாக இருக்காது. இன்னும் பார்க்கும்போது பொதுவாக நம்ம ஊர்களில் மீன் சாப்பிடுகிற பழக்கம் நல்லாவே உண்டு. இந்த மீன் சாப்பிட்ற பாத்திரம், அதை வைக்கிற சாசர், பிளேட்டு, சாசர், அதை சாப்பிடும் பொழுதே தண்ணியும் குடிப்போம். அப்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த பிளேட்டு, அந்த சாசர், அந்த கப்பு நிச்சயமாக ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும். சுத்தமாக்குனா பார்வைக்கு சுத்தமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் மனத்தையும் பார்க்க வேண்டியது அவசியம்.
பார்க்குற கண்ணுக்கு நல்லா தான் இருக்குது, மூக்குக்கு எப்படி இருக்குது என்பதையும் கூட சேர்த்து கவனித்தால் மிக நன்றாக இருக்கும். சில வேளை பார்த்தீங்கன்னா அந்த கப்பை சரியாக அந்த ரசாயனம் இருக்குது, அந்த கெமிக்கல் இருக்குது, அதை கரெக்டாக அந்த விளிம்புலெல்லாம் போட்டு தேய்க்கணும் குடிக்கிற இடத்துல. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்கள் அதே கப்பில் இன்னொரு ஆளுக்கு டீ கொடுத்தீங்கன்னா அவர் அதை இப்படி கொண்டு போகணும், கப்புன்னு அந்த மீன் கலந்த ஒரு வித வாசனை வரும். நீங்களே அதை அனுபவித்திருப்பீர்கள். நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு காரியம்தான் அது. அப்போது அதனால் பாத்திரத்தை எவ்வளவு நல்லா சுத்திகரிக்கிறோமோ அது மிகவும் நல்லது. இனி ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல உட்புறத்தை சுத்தமாக்கு, அப்புறம் வெளிப்புறத்தை சுத்தமாக்குன்னு சொல்கிறார். அப்போ உட்புறத்துக்கு அதிக கவனம் தேவை. ஏனென்றால் உட்புறம் அதில் தான் அந்த பானத்தை அல்லது போஜனத்தை வைக்கிறோம். அதில் அழுக்கு கலந்துடவே கூடாது. சுத்தமாக இருந்தால் தான் உணவு, சுத்தமான உணவு உள்ளே போகும். ரொம்ப முக்கியம். உட்புற சுத்திகரிப்பு என்பது மிக மிக முக்கியம். அதே வேளையில் உட்புறத்தை முதலாவது சுத்திகரித்து விட்டு பிறகு வெளிப்புறத்தையும் சுத்தமாக்குன்னு தான் சொல்கிறார். வெளிப்புறத்தை சுத்தமாக்க வேண்டாம்னு சொல்லலை, வெளிப்புறத்தையும் நல்லா சுத்தமாக்கி வைக்கணும். சில ஸ்டீல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சோம்னா நல்லாயிருக்கும். வெயில் நிறைய காரியத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி முடியாவிட்டாலும் அவ்வப்போது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சிட்டோம்னா அதுவும் ஒரு கழுவி வச்ச பிறகு அதில் வச்சிட்டோம்னா அதுவும் ஒரு நல்ல சுத்திகரிப்பை தரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அதுக்கு சூரியனுக்கு அந்த நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் அதையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். சிலதை கமத்தி வைக்கணும், அப்போ தான் அதில் உள்ளதெல்லாம் வடிஞ்சு போகும். இது சொன்னதுனால ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன். நம்ம ஒரு ஆளுக்கு டீ கொடுக்குறோம் அல்லது ஒரு ஜூஸ் கொடுக்குறோன்னா அந்த கப்பை நம்ம நல்லா ஒரு அலசுவோம். உடனே எவ்வளோ தான் கழுவி அந்த ஷெல்ஃபில் வச்சாலும் திரும்ப எடுத்து அது கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஏதாவது தூசி அதில் பட்டிருக்கக்கூடாது, கழுவி வச்சது தான், இருந்தாலும் ஏதாவது பூச்சி ஏறி போயிருக்கக்கூடாது. ஒரு அலசிட்டு தான் அதை யூஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது பாருங்கள், அந்த டீயை ஊற்றும்போது, அந்த ஜூஸை ஊற்றும்போது இதை எங்கே வைக்கிறோம்? சில நம்ம அறியாமலே ஒரு ட்ரேயில் வச்சுருப்போம் அல்லது அந்த கிச்சனில் உள்ள அந்த ஸ்லாபில் வச்சுருப்போம். இந்த பாத்திரம் அந்த கப்புக்கு அடியில் கொஞ்சம் தண்ணி ஏதாவது ஒட்டிடும், தண்ணியோ அல்லது அந்த டீயோ ஏதாவது இருந்துடும். நம்ம கொண்டு கொடுப்போம் பாருங்கள், அவங்க அப்படி வாங்கி குடிக்கும்போது அவங்க வஸ்திரத்தில் அந்த அடியில் இருக்கிற அந்த சொட்டு என்ன செஞ்சிடும், விழும். இது பல இதுகளில் நம்ம அனுபவப்பட்டிருப்பீங்க. அதனால் நம்ம உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தமாக்கி வச்சுருந்தாலும் கடைசியில் ஒரு ஆளுக்கு கொடுக்கும்போது ஒரு துணி எடுத்து அடிப்பாகத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் கவனமாக சுற்றிக்கணும். அதுவும் வெள்ளை வஸ்திரம் தரித்து கொண்டு வந்தார்கள்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக டீயை கொடுப்பீங்க, அவங்களும் சந்தோஷமாக வாங்கி குடிக்கும் முன்னாலே ஒரு சொட்டு இங்கே விழுந்துடும், வெண் வஸ்திரத்தில் விழுந்துடும். அது கொஞ்சம் கரை நீக்குவது மிகுந்த கஷ்டம். அதனால் இதையும் கூட நம்ம பழகி கொண்டோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ சொல்லும்போது பலதும் ஞாபகம் வருது, என்னைக்கும் சொல்ல முடியாதுல்ல. இயேசு இதை சொல்லி வச்சதுனால நமக்கு ஒரு வாய்ப்பாக போச்சு. அப்போது இன்னொன்று, யாருக்கு கெஸ்ட் வந்தாலும் டீயோ ஏதோ குடித்தாலும் முங்க விடக்கூடாது. நமக்கு ஆசை தான் நிறைய கொடுக்கணும்னு, ஆனால் முங்க விட்டால் அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது அது வடிஞ்சிரும், அதுவும் ஒரு தொந்தரவு. அதனால் கொஞ்சம் எப்படியும் கொஞ்சம் இடைவெளி அங்கே இருக்கணும். அது சிந்தி போகாமல் இருக்கிறது, கவனம் இல்லாமல் பிடிக்கும்போது சிந்தி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இடைவெளி இருக்கணும். சில பாயிண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வருது, அதனால தான் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. அப்போது அதை கொடுக்க வேண்டியது வழக்கம். இன்னொன்று என்னென்னா, டீ எல்லாம் ரொம்ப குறைவாக தான் கொடுக்கணும். சின்ன கப்பு வச்சுருக்கணும். நம்ம பெரிய கப்பு வச்சுருப்போம், இந்த மாதிரி என்ன பாருங்கள், இவ்வளோ நிறைய டீ கொடுத்தீங்கன்னு வச்சுடுங்க, அந்த ஆளுக்கு வயிற்று கேடு தான் வரும். நம்ம அன்பு அவருக்கு கடைசியில் எதை உண்டாக்கும், கெடுதியை உண்டாக்கும். இதில் ஒரு 1/4 கப்பு போதும். அது மாதிரி கொஞ்சம் பாத்திரங்களை கப்புகளை வாங்கி வீட்டில் வச்சுடுங்க கெஸ்ட்டு கொடுக்கறதுக்குன்னு.
மிச்சம் பிடிக்கிறதுக்காகவோ கஞ்சத்தனத்துக்காகவோ சொல்லலை. இது என்ன, டீ காஃபி எல்லாம் ஒரு அளவு வேணும். அவங்க வீட்டில் குடிப்பாங்க, அதுக்கு மேலே தந்துட்டாங்களேன்னு வந்த இடத்துல என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. 4 இடத்துல போனாங்கன்னா 4 இடத்துலையும் இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? அந்த வயரை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். அவர் கொஞ்சம் ஓப்பனாகவே சொன்னார், ஐயா உங்கள் வீடு சந்திக்க வருகிற பாஸ்டர்மாருக்கு இந்த மாதிரி டீ அது இதுன்னு கொடுக்காதீங்க, வேணா டயர்டாக இருந்தாருன்னா வேணுமான்னு கேட்டு கொடுங்க, மற்றபடி கண்டதையும் கொடுக்காதீங்க. அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு கண்ணாடி ஜாரில் ஒரு கப் டீயை ஊற்றுங்க, அதுக்கு மேலே ஒரு சர்பத்தை ஊற்றுங்க, அதுக்கு மேலே ஒரு அந்த ஜூஸை ஊற்றுங்க, இந்த ஜூஸை ஊற்றுங்க, தண்ணியை ஊற்றுங்க, மொத்தம் அது எப்படி இருக்குன்னு இருக்கா பாருங்க. இப்படி உங்கள் பாஸ்டர்மார்க்க வயரை என்ன செய்திடாதீங்க, ஆக்கிடாதீங்க. சரிதானே? அன்பு தொல்லையை என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். அதனால் விசிட்டிங் வர்றவங்களும் சரி, கெஸ்ட்டுகளும் சரி, நம்ம விருந்தினர்களும் சரி, அதையும் கொஞ்சம் கவனித்து கொள்வது மிகவும் நல்லது. சரி, வாய்ப்பை பயன்படுத்தி இதை சொன்னேன். அது நமக்கு நல்லது தான். ஏன்னா சில சமயம் இதனாலே வீட்டில் சண்டை நடக்கும். புருஷன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இதனாலே என்ன வருது, அடுத்தது சண்டையும் வருது, என்னென்னமோ வந்துடுது. அதனால் ரொம்ப ரொம்ப சுத்திகரிப்பு என்பது ரொம்ப தேவைதான். சரி, இங்கே இயேசு சொன்ன இந்த சுத்திகரிப்பு வெறும் பாத்திரத்தை வளர்க்குறத பற்றி சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? முதல்ல மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கு. அப்பவுமே புரியுது, இது வெறும் பாத்திரம் இல்லை. இந்த பாத்திரத்தில் என்ன கொள்ளை இருக்குது, என்ன அநீதம் இருக்குது, இதுக்கு பாவம், அதுக்கு ஒன்றுமே ஜீவனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் சொன்ன பாத்திரம் மனித உள்ளம். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவதாக எதை நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும்? அவர் அங்கே போஜனபான பாத்திரம்னு சொன்னது வெறும் கப்ஸையும் பிளேட்ஸையும் அல்ல, மனிதர்களாகிய நம்முடைய உள்ளத்தை குறித்து சொன்னார். உள்ளத்துக்குள்ளே கொடுமை, கொள்ளை, உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது, கொள்ளை, உள்ளத்துக்குள்ளே அநீதம், இவைகளை குறித்து கவனிக்கணும். லூக்கா 11:39 பொல்லாப்பு என்று ஒரு வார்த்தை கூட அதில் இருக்கு. கொள்ளை, அநீதம், பொல்லாப்பு, இவைகளினால் மனித உள்ளங்கள் நிறைந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் இங்கே பாத்திரத்தை சுத்திகரிக்க வரல, நம்முடைய உள்ளமாகிய பாத்திரத்தை சுத்திகரிக்கத்தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ அதை கவனிப்போம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில், உள்ளம்னா ஆத்துமா, இந்த ஆத்துமாவில் சிந்தனை இருக்குது. அந்த சிந்தனையில் என்னென்ன கெட்டவைகள் இருக்கின்றன, உணர்ச்சின்னு இன்னொன்று இருக்குது இந்த ஆத்துமாவில். அதுதான் பொங்கி பொங்கி வரும், எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வருது. அதுலேயும் கேடு இருக்கக்கூடாது. அப்புறம் கெட்ட காரியத்தை கொப்பளிச்சுட்டே இருக்கும் உணர்ச்சி. சித்தம்னு இன்னொன்று இருக்குது. 3 ஐட்டம் இருக்குது: சிந்தனை, சித்தம், உணர்ச்சி. இந்த சித்தம்னா தீர்மானிக்கிறது. அப்போது அந்த சித்தத்திலே கெட்டது இருந்துச்சுன்னா இவர் எடுக்கிற தீர்மானம்லாம் கெட்டதாக தான் இருக்கும், மோசமாக தான் இருக்கும். தனக்கும் மோசமாக இருக்கும், அடுத்த ஆளுக்கும் மோசமாக இருக்கும். அப்போ ஆத்மாவிலே, ஆத்மாவாகிய பாத்திரத்திலே, சிந்தனையிலோ சித்தத்திலோ உணர்ச்சியிலோ எங்கே கொள்ளை அல்லது அநீதம் அல்லது பொல்லாப்பு இருக்கிறது, பொல்லாங்கு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது அவசியம். இதோடு சேர்த்து அடுத்தது ஆவி. ஆவியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று, நம்முடைய ஜீவனை பற்றியும் ஆவின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று நம்முடைய தன்மை. நம்முடைய ஆவி எத்தன்மை உடையது. அந்த ஆவி என்பது, அதில் தான் அந்த உள்ளான தன்மைகள் படிந்து கிடக்கிறது. அந்த தன்மைகள் கெட்டதாக இருந்தால் அப்புறம் சிந்தனையும் கெட்டதாக தான் இருக்கும், சித்தமும் கெட்டதாக தான் வரும், உணர்ச்சியும் கெட்ட உணர்ச்சியாக தான் வரும். ஏன்னா அதெல்லாவற்றையும் ஏவி விடுகிறது, ஸ்டார்ட் பண்ணி விடுகிறது இந்த ஆவி தான். ஆவியில் இருக்கிற தன்மைகள் தான். அன்பின் தன்மை இருந்தால் அந்த தன்மை இந்த சிந்தனையை, உணர்ச்சியை, தீர்மானங்களை கரெக்டாக செயல்படுத்தும், அன்புக்குரியதாக கொண்டு வரும். பொறுமை இருந்தால் அது அங்கே வெளிப்படும், அது வழியாக வரும். அதனுடைய கனிகள் சிந்தனை, சித்தம், உணர்ச்சி மூலம் அடுத்து சரீரத்தில் உள்ள கிரியை, பேச்சு, நடக்கை மூலம் வெளிப்படும். இதுதான் விஷயம். அப்போ அங்கே அந்த ஆவியிலே கெட்டது இருக்குது. அன்புக்கு பதில்
மகா வைராக்கியம், பகை என்பது அங்கே படிஞ்சு கிடக்குது. அப்போ அது சிந்தனை அப்படி தான் தூண்டும். கெட்ட சிந்தனை, அடுத்தவனை அடிக்கணும், தொந்தரவு பண்ணணும், இதைத்தான் உருவாக்கிட்டே இருக்கும். உணர்ச்சியும் பொங்கி பொங்கி அப்படி தான் இன்னும் ஸ்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆத்திரப்படுத்திக்கிட்டு கேட்டு செய்யறதுக்கு வைக்கும். அதான் உணர்ச்சிக்க வேலை. தீர்மானம், கெட்ட கெட்ட தீர்மானம் வரும். அடுத்து நம்ம சரீரம் அதுதான் பேசும், அதுதான் செய்யும், அதுதான் பார்க்கும், அது அந்த மாதிரி தான் செயல்படும். இதில் நம்ம உட்புறத்தை சுத்தமாக்கு. அப்போ வெளிப்புறம் தானாக என்ன செய்யும்? சுத்தமாகும். ஆனால் வெளிப்புறத்தையும் சுத்தமாக்கணும்னு சொன்னார். முதலாவது உட்புறத்தையும், அடுத்தது எதை? வெளிப்புறத்தையும் சுத்தமாக்கணும்னு சொன்னார். அப்போது இன்றைக்கு யாருடைய வாழ்விலும் இந்த கொள்ளைன்னு சொன்னால் என்ன? நம்ம எங்கே கொள்ளை அடிக்க போனோம் அப்படிதான் நினைப்போம். அன்னைக்குள்ள பரிசேயர்கள், வேத பாரகர்கள் கொள்ளை அடிக்கிறவர்கள் தான். அவர்கள் மதத்தின் பெயரால் கொள்ளை. இன்னைக்கும் பலது அப்படி நடக்குது இல்லையா? மதம் என்று சொல்லும் பொழுது மத தலைவர்கள், மதத்தில் பொறுப்புள்ளவர்களுக்கு பல வசதிகள் உண்டு. சில காரியங்களுக்கு பொறுப்பாக இருப்பாங்க, அதெல்லாம் அவங்க கைகரியம் செய்வாங்க. அதில் ஏமாற்று பண்ணி கர்த்தருடைய காரியத்தை தனக்குன்னு எடுக்கிறது கொள்ளை. அப்படிப்பட்ட கொள்ளைகள் நடக்குது. ஆட்சி செய்கிறவர்கள், அங்கே ஆட்சியாளர்கள் மத்தியிலும் அது இருக்குது. பொது சொத்தை கொள்ளடிக்கிறது, பொது பணத்தை கொள்ளடிக்கிறது. இது மக்களுக்கான பணம், மக்களுக்கு செய்ய வேண்டியது. தனக்கு சம்பளம் இருக்குது, அதுதான் தான் எடுக்கணும். இதே மாதிரி தான் மதத்துலேயும் சரி, இந்த அரசுகள்லையும் சரி, வேற எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. எந்த ஒரு காரியம் இருந்தாலும், நமக்கு ஒரு சின்ன பொறுப்பு கிடைத்தாலும் அடுத்த ஆளுக்குரியதை நம்ம எடுக்கக்கூடாது, அது கொள்ளை. அடுத்தது பொது காரியத்தை, அது எதுக்கு வச்சிருக்கோம், அதுக்கு பொறுப்பாளராகத்தான் நம்மை நியமித்திருக்கிறார்களே ஒழிய நம்ம அதுக்கு ஓனர்ஸ் கிடையாது, எஜமான்கள் கிடையாது, உரிமையாளர்கள் கிடையாது. இது எப்பொழுதும் புரிஞ்சுக்கணும். ஒரு பொது காரியத்தில், தேவ ஊழியத்தின் விஷயமா, உலகத்தின் விஷயமா, பொது காரியத்தில் ஒரு பொறுப்பு வந்தாச்சுன்னா நம்ம கையில் வருகிற பணம், பொருள், அதோடைய காரியங்கள் அனைத்தும் அந்த நிறுவனத்துடையது, அந்த கம்பெனியுடையது, அந்த தோட்டத்துக்குரியது அல்லது கர்த்தருக்குரியது. ஊழியம் காரியம் டைரக்டாக கர்த்தருக்குரியது. இந்த பயம். அப்போ நம்ம உக்ரானக்காரன் மட்டும்தான். ஸ்டீவார்ட் ஒரு உக்ரானக்காரன், ஆண்டவருடைய பொருளை அவர் சொன்னபடி கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, வாங்க வேண்டியவங்களிருந்து வாங்கி, கணக்கில் எழுதி, அதாக்க நம்ம பொறுப்பு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும், உலக வேலைகள்லையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்யணும். ஆனால் பொது காரியத்தை, தேவனுடைய காரியத்தை அல்லது அடுத்த ஆளுக்கு உள்ளதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இவங்கெல்லாம் வெளியே பெரிய வேத பாரகர்கள் எப்போ வசனத்தை படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஆட்கள், வேத பாரகர்கள். அதை நல்ல மனசில் வச்சுருப்பாங்க. அவங்க தான் சட்டத்துக்கு ஆசான்கள், அவர்கள் தான் வேதபாரகர்கள். பரிசேயர்கள் அது மாதிரி இன்னொரு செட்டு. அவங்களும் தங்களை பக்தி மார்க்கத்தினர், பக்தியில் முத்தினவர்கள் என்று, பக்திக்கு முன்னோடிகளே தாங்கள் தான் என்று காட்டிக்கொள்ளுகிற கூட்டம் தான் அந்த பரிசேய கூட்டம். இன்னொன்று இதை சேர்ந்த சதுசேயர்னு ஒன்று இருக்குது. இப்படி பல குரூப்ஸ் இருந்திருக்கு. இதுக்கு மேலே நியாய சாஸ்திரிகள்னு ஒரு குரூப் உண்டு. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை, சட்டத்தை எடுத்து சொல்லுகிறவர்கள். இந்த காலத்து வக்கீல்களை மாதிரி நியாய சாஸ்திரிகள் இருந்தார்கள். அதுக்கு மேலே ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள். அவங்க டைரக்டாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி நியமிக்கப்பட்டவர்கள். இப்படி பல குரூப்ஸ் அன்றைக்கு எருசலேமில் இருந்தார்கள். அதில் 2 குரூப்பை பார்த்து தான் சொல்கிறாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, நீங்கள் தேவனுடைய நாமத்தினால வேதத்தின் காரியமாக முன்னிக்கிறீங்க, ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது? கொள்ளை இருக்கிறது. அடுத்தது உங்கள் உள்ளத்துக்குள்ள அநீதம் இருக்கிறது, அநீதி, நீதிகேடா காரியங்களை செய்கிறீங்க. ஒரு நீதி உங்கள் உள்ளத்துக்குள்ளே இல்லை, நீதி கேடா செய்கிறீங்க. இப்போ அவங்கள பேசுகிறதெல்லாம் நம்முடைய விஷயம். நம்ம அறிந்தோ அறியாமலோ கவனிக்கப்படாமலோ நம்மளும் இந்த மாதிரி மாயக்காரராக மாறி விடுறதுக்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருக்கணும். அதுக்குதான் இந்த சுத்திகரிப்பு. ஆகவே நம்ம உள்ளத்தில் முதல்ல யோசிப்போம். நம்ம வீட்டிலையோ நம்ம உள்ளத்துலையோ அடுத்த ஆளுக்கு காரியம் இருக்கா, அடுத்த ஆளு காரியத்தை கொள்ளடிச்சிருக்கா, இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவனுடைய எந்த பொருள் மேலேயும் பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. எந்த விஷயமும் சரி, மனசுக்குள்ள
கொள்ளை கொள்ளுது, ரொம்ப ஆபத்தானது, தீமையானது. அதை பிடிச்சி வீட்டில் கொண்டு வைக்கிறது, நம்முடைய கணக்கில் சேர்க்கறது, நம்முடைய பொருளை சேர்க்கறது தப்பு. அதில் கவனமாக இருக்கணும். அடுத்தது அநீதம். இதுதான் செய்யணும்னு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆள் பார்த்து வேணும்னு செய்யக்கூடாத நன்மையை நீங்கள் விரும்புகிற ஆளுக்கு செய்கிறது. செய்யக்கூடாத கொடுக்கக்கூடாத தண்டனையை நீங்கள் விரும்பாத ஆளுக்கு செய்கிறது. இதெல்லாம் தான் பட்சபாதம், அநீதி செய்வது என்று வருது. கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறது அநீதி. கொடுக்கக்கூடாதவனுக்கு கொடுக்கறதும் என்னதுதான்? அநீதி தான். வார்த்தை பேச்சிலையும் சரி, எங்கேயும் சரி அநீதி வரக்கூடாது. இந்த வெளியே உள்ள கிரியை, பார்வை, பேச்சு, நடை, இதில் அநீதி வரக்கூடாதுன்னா முதல்ல உட்புறத்தை என்ன பண்ணுங்க? சுத்திகரிங்க. உள்ளத்தில் அநீதி இருக்கா? சிந்தனையில் வருதா? அடிக்கடி உணர்ச்சியில் அநீதி செய்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்குதா? நீங்கள் எடுக்கிற தீர்மானம் நீதியாக இருக்குதா அநீதியாக இருக்குதா? பைபிளோடு தான் ஒத்து பார்க்க முடியும். வசனங்கள் தான் நமக்கு சத்தியம், கட்டளை. ஒத்து பார்க்கும்போது எது அநீதியாக இருக்கிறது, இவைகளை கவனித்து நான் ஜபத்தை நடத்தும் பொழுது இந்த வார்த்தைகளை திரும்ப நினைப்பூட்டுவேன். நீங்கள் ஜபிக்கணும், உண்மையாக அறிக்கை பண்ணி அதில் திருந்தணும். பொல்லாங்கினாலும் நிறைந்திருக்கிறது. பொல்லாங்கு இருக்கா? பொல்லாங்கு, பொல்லாப்பு என்று சொல்லியிருக்கு. பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. பொல்லாப்பு செய்யக்கூடாது. பொல்லாதவைகள், கொடுமைப்படுத்துறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது, இதை செய்யவே கூடாது. அதெல்லாம் நம்ம சிந்தனைக்குள்ளே கிடக்கா, உள்ளத்துக்குள்ளே கிடக்கிறதா என்பதை யோசிக்கணும். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கீங்க. வெளியே அழகாக கட்டி பூசி ஆர்ட்டெல்லாம் வச்சு அதில் கல்லரெல்லாம் அடித்து வெள்ளை அடித்து சூப்பராக இருக்குது. ஆனால் அது கல்லறை திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்கும்? மனுஷனுடைய எலும்பு இருக்கும், அசுத்தங்கள் இருக்கும். அப்படி தான் இயேசு அதில் சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் வெளியே நீதிமான்களாக உங்களை காட்டுறீங்க, ரொம்ப நீதிமான்கள், நல்லவர்கள், பக்திமான்கள் என்று காட்டுறீங்க. ஆனால் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கொள்ளை, அநீதி, பொல்லாப்பு, இப்போ 2 கூட சொல்கிறார், மாயம், அக்கிரமம். மாயம் அதான் பேர், அப்படி தான் கூப்பிட்டார். மாயக்காரராகிய பரிசேயரே வேத பாரகரே தான் கூப்பிட்டார். மாயம் செய்யக்கூடாது. மாய்மாலம், ஒன்றை காட்டிட்டு இன்னொன்று பண்ணுறது மாய்மாலம். அதாவது உள்ள ஒன்று இருக்க வெளியே இன்னொன்னா காட்டுறது மாய்மாலம். பிரிட்டன்ஷன், மாய்மாலம். அப்படி பிரிட்டன் பண்ணுறது, அப்படி இருக்கிறது மாதிரி. உள்ள பரிசுத்தம் இல்லை, வெளியே பரிசுத்தம் இருக்க மாதிரி காட்டுறது. உள்ள ஜபமே கிடையாது, வெளியே பெரிய ஜபம் போல காட்டுறது. உள்ள இறக்கம் கிடையாது, வெளியே இறக்கம் போல பேசுறது. உள்ள பயங்கர எரிச்சலாக கோபமாக இருக்கும். உள்ள அன்பு கிடையாது, வெளியே அன்பின் வார்த்தையை பேசுறது. இதான் மாய்மாலம். பலர் அப்படி செய்வாங்க, மக்களை கவர்ந்து கொள்ளுவதற்காக. அரசியல் இதிலெல்லாம் இது சகஜமாக இருக்கும். என்ன அன்பு காட்டுறாங்கன்னு பார்த்தா, ஓட்டுக்காக. இவ்வளோ நாள் எங்கே போனாங்க, இப்போ திடீர்னு தேடி தேடி வருகிறார்களே. சரி, நல்லவர்களும் இருப்பார்கள், எல்லாரையும் நம்ம இந்த செட்டில் வைக்க முடியாது. ஆனால் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மாதிரி தான் நடக்கும். ரொம்ப காட்டிக்கொள்வார்கள். கர்த்தருடைய சபை வட்டாரத்திலும் அப்படி தான். மேடையில் நின்று காட்டுறது ஒன்று, வீட்டில் வேற ஒன்று, வாழ்க்கையில் வேற ஒன்று. இதெல்லாம் தான் மாய்மாலம். அல்லேலூயா. எனவே நமக்குள் என்ன மாய்மாலம் இருக்குது? வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகள்கிட்ட காட்டுறது ஒன்று, ஆனால் உள்ளத்தில் இருக்கிறது வேறொன்று. அப்படின்னா அந்த மாய்மாலங்களை எல்லாம் இன்றைக்கு அது மாறும்படி உட்புறத்தை சுத்தமாக்கணும். அல்லேலூயா. அக்கிரமம் என்று சொல்லுவது இனிக்குற்றி, தேவன் வைத்திருக்கிற கிரமத்தை, ஒழுங்கை மீறி நடக்கிறதுக்கு பேர் தான் அக்கிரமம். வசனத்தில் அவர் காட்டியிருக்கிற ஒழுங்கு இருக்கிறது. வீட்டை நடத்துறதுக்கு வீட்டுக்கு ஒழுங்கு பைபிள் சொல்லுது, குடும்பத்தை நடத்துறதுக்கு குடும்பத்துக்கு ஒழுங்கு சொல்லுது, தன் வாழ்க்கையை நடத்துறதுக்கு தனி மனித ஒழுங்கை பைபிள் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் ஒழுங்கு சொல்லுது. சபைக்கு ஒழுங்கு இருக்குது, சமுதாயத்துக்கு ஒழுங்கு இருக்குது, தேசத்தை எப்படி நடத்தணும்னு ஒழுங்கு கூட பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஒழுங்குகளை மீறக்கூடாது.
அதுதான் அக்கிரமம். அது உள்ளத்துக்குள்ளே தானே உருவாகி வெளியே வருது. அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி நாம் மாற்றி போட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி கவனமாக இருக்கணும். ஆங்கிலத்தில் இருக்கிறதையும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடுறேன். கொள்ளைன்னு நம்ம தமிழில் சொன்னோம், அதுக்கு இன்னொரு விதமாக எக்ஸ்டார்ஷன் என்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. எக்ஸ்டார்ஷன்னா மிரட்டி பிடுங்குகிறது, பலாத்காரமாக பிடுங்குகிறது. அந்த கொள்ளையில் இன்னொரு விஷயம், நீ மிரட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி நீ உனக்கில்லாததை நீ எடுக்கிற, உனக்கில்லாததை நீ அனுபவிக்க பார்க்குற. அது இந்த கொள்ளை என்பதில் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த பொல்லாப்பு அநீதம் என்பதில் சொல்லும் பொழுது செல்ஃப் இன்டெலிஜென்ஸ், கிராஸ்பிங் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சுய இன்ப பேராசை என்பது அதனுடைய சரியான தமிழ். அப்போ நீ உனக்குள் ஒரு இன்பத்தை அடைவதற்கு அடுத்தவ வாழ்க்கையை நாசம் பண்ற, அடுத்த குடும்பத்தை நாசம் பண்ற மாம்ச இச்சையினாலே. இதெல்லாம் ஆனால் தமிழில் கொள்ளை என்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு. எத்தனை விளக்கம் இருக்கு பார்த்துக்குங்க. அப்போது உன் அதிகாரத்தை பயன்படுத்தி, உனக்கு ஆண்டவர் தந்த எந்த ஒரு காரியத்தையாலும் பயன்படுத்தி நீ உன்னில் ஒரு திருப்தி அடைய, உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற, பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள நஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள காயப்படுத்தக்கூடாது, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை பணம் பொருள் மட்டுமல்ல, உறவுகள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். யாரோடு பழகுகிறோம், என்ன நோக்கத்தோடு பழகுகிறோம், அல்லது நம்ம நல்லா தான் பழகுறோம், அவங்க அதை தவறான நோக்கமாக எடுத்துக்கிறாங்களா, அப்போனாலும் நம்ம விட்டு விலகணும். ஏன்னா இங்கே பிரச்சனை இல்லை, அங்கே பிரச்சனை இருக்குன்னு அறிஞ்சாச்சு. அப்போ அந்த ஆள் தவறான நோக்கத்தோடு நம்மள்கிட்ட பழகுதுன்னா நம்ம சேஃப்டிக்கும் அவங்க சேஃப்டிக்கும் அதையும் கட் பண்ணியே ஆகணும். அல்லேலூயா. என்கிட்ட தப்பு இல்லையேன்னு சொன்னால், தப்பு ஒன்று நடந்ததுன்னா ரெண்டு பக்கத்துக்கும் பாதிப்பு உண்டு, ரெண்டு பக்கத்தை சார்ந்தவங்களுக்கும் பயங்கர பாதிப்புகள் உண்டு. அது பின் விளைவுகள் ரொம்ப மோசம். அதனால் சாத்தான் ஆசை காட்டி மோசம் செய்ய, வஞ்சிக்க சுற்றி திரிகிறான். நாம் எப்பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போது இந்த சரீரத்தை ஆவி ஆத்மாவை உள்ளான மனிதனை சுத்திகரிக்கணும். ஆண்டவர் முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு, பிறகு வெளிப்புறம் சுத்தமாகுன்னு சொன்னார். இப்போ வெளிப்புறமும் சுத்தமாக இருக்கணும். உட்புறத்தை சொல்லும்போது வெளிப்புறத்தை விட்டுற முடியாது. அதுக்காக அதுக்கும் ஒரு வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 மட்டும் வசனம் பாருங்க. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உட்புறமாகிய ஆத்மாவை சுத்திகரிப்பதோடு வெளியே இருக்கக்கூடிய இந்த வெளிப்புறம்னா சரீர பாண்டம், இந்த ஒரு சரீரம் என்கிற ஒரு உருவம் இருக்கிறதே, இந்த சரீர பாண்டத்தையும் பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளணும். இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது. கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, சிலருக்கு இதுகள் இல்லை, நமக்கு தந்திருக்கிறார். தந்ததை தவறாக பயன்படுத்த கூடாது. உள்ளத்தில் வர்ற ஆசையெல்லாம் நிறைவேற்ற, இச்சையெல்லாம் நிறைவேற்ற இதுகளை அவயவங்களாக பயன்படுத்தக்கூடாது, கருவிகளாக பயன்படுத்தக்கூடாது. இவைகள் நீதியின் ஆயுதங்களாய் கர்த்தருக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த பாண்டமாய் பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதுலேயும் இது சர்ச்சை பற்றி சொல்றார். சகோதரர்கள்
மாறி மாறி பழகுகிறீங்களே, இதிலெல்லாம் நீங்கள் உன் சரீர பாண்டத்தை சரியாக ஆண்டு கொள்ளப்பார். உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, அது சரீரத்திலேருந்து புறப்படுது, அதை ஆண்டுகொள், அதை உன் கண்ட்ரோலில் வை. உன்னுடைய பார்வை எப்படி போகுது, அதை கண்ட்ரோலில் வை. சரீர பாண்டத்தை ஆண்டு கொள்ளப்பார். கை என்ன கிரியை செய்யுது, கால் என்ன எங்கே போகுது, எதுக்கு போகுது, அதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு, இதில் உன்னுடைய சகோதரன் வஞ்சிக்கப்படுறதுக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாது. இது இந்த விஷயம் எதிர்ப்பாளர் விஷயம்தான் சொல்கிறார். எதிர்ப்பாளர்களுக்கு அன்றைக்கி எல்லாமே ஆண்களுக்கு தானே சொல்லப்படும், ஆனால் இன்றைக்கி பெண்களுக்கும் ஈக்குவலாக சொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போது எதிர்ப்பாளர் விஷயத்தில் தப்பு செய்தால் அந்த ஆள் மட்டுமல்ல, நீ மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்கள். அடுத்தவன் மனைவிக்கு நீ தொந்தரவு பண்ணினா அவன், அந்த சகோதரன் உன்னால் வஞ்சிக்கப்படுறான். அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனால் ரொம்ப எச்சரிப்பாக இரு. இதில் கர்த்தர் நீதி சரி கட்டுவார், கர்த்தர் ஒன்று விடமாட்டார். அவன் சர்ச்சு காரியம்னு சொல்லி அவன் மனைவி அனுப்பி வச்சான். அவன் நல்ல காரியத்தில் நிற்கட்டும், நல்ல ஊழியத்தை செய்யட்டும், நல்ல பணிவிடை செய்யட்டும் என்றாக்கோ அவன் நம்பி தன் மனைவி அனுப்புனான். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ தவறாய் பயன்படுத்தினால் நீ அந்த சகோதரனை வஞ்சிக்கிறாய். கர்த்தர் அதுக்கு நீதியை சரி கட்டுவார். அல்லேலூயா. சரி, இதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்றார், சகோதர சிநேகம் வேண்டும் என்பதையும் அந்த வசனங்களில் ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிறார். அதனால நீ சகோதர சிநேகம் இல்லாமல் போயிடாத. அதே வேளையில் சகோதர சிநேகத்தை மிக கவனமாக நீ அனுபவிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதை கொடுக்கணும். அல்லேலூயா. ஓகே, இன்னும் 2 வசனங்களை கூட உங்களுக்கு வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையின் சுத்திகரிப்பை பற்றி பார்த்தோம். 2 நாளாகமம் 29:16 ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். ஆலயத்தின் உட்புறத்தை சுத்திகரித்தார்கள். எசேக்கியா காலத்திலே நடந்தது. ஆலயம் வெளியே பிரம்மாண்ட தோற்றமாக இருக்கும், ஆனால் அதையும் உட்புறத்திலே என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். நமக்கும் இங்கே ஆண்டவர் ஒரு ஆலய கட்டடத்தை தந்திருக்கிறார். வெளியில் இருக்கிற தோற்றத்தை விட உள்ள நீட்டாக இருக்கணும், உள்ள சுத்தமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். அதுதான் முக்கியம். வெளியே பார்க்கும்போது சர்ச் நல்லா இருக்குது, உள்ளே வந்து பார்த்தா சேர் அங்கே கிடக்கு, பாய் இங்கே கிடக்கு, ஒரு ஒழுங்கு இல்லை, ஐயோ அங்கே தூசி கிடக்கு, இங்கே பேப்பர் கிடக்கு, அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆலயம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் தான் ஷேர் பண்ணி அழகாக வந்து இந்த வேலையை பகிர்ந்து கொண்டு செய்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா செய்யுங்க, உத்தமமாக செய்யுங்க. அது மட்டும் இல்லை, ஆலயத்தை பற்றி இங்கே மட்டும் இல்லை, ஊழியம், ஆலயத்துக்குள்ளே நடக்கிற ஊழியம் மிக முக்கியமானது. அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் காரியங்கள் அவைகளும் ஒழுங்குள்ளதாக இருக்கணும், சுத்தமாக கர்த்தர் விரும்புகிற வசனத்தின்படி இருக்க வேண்டும். அதை ஆசாரியர்கள் தான் அதை சுத்திகரிக்க முடியும். ஊழியக்காரர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அன்னைக்கு ஆலயத்தில் அசுத்தம் இருந்தது, அதை ஆசாரியர்கள் எடுத்து காம்பவுண்ட் வரைக்கும், பிரகாரம் வரைக்கும் கொண்டு போனாங்களாம். அடுத்தது அதை கீதரோன் ஆற்றில் கொண்டு போடுறதுக்கு லேவியர்கள் கொண்டு போனார்கள். அந்த லேவியர்கள் இங்கே வந்து சுத்திகரிக்க அவங்களுக்கு உரிமை இல்லை. அதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தில் இந்த ஒழுங்குகள் இருக்கிறது. யார் எதை சுத்திகரிக்கணும், சும்மா எல்லாரும் வந்து கை வைக்க முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை சுத்திகரிப்பதற்கு அதற்காக நியமிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் கிரியை செய்யணும். அவர்கள் ஜெபித்து, அவர்கள் இருந்து அழுது பெருமூச்சு விட்டு ஊழியத்தில் சுத்திகரிப்பை கொண்டு வர்றது அவருடைய பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆலயத்தின் சுத்திகரிப்பு 3வது ஒன்றை கூட சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்குமான வசனங்கள் பாருங்க. சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம், அதன் உட்புறமெல்லாம் கொடுமை, உட்புறமெல்லாம் கொடுமை. ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல்
அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதில் கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாத படிக்கும். நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காத படிக்கும். புத்தி கேள், புத்தி கேள். இங்கே ஒரு பட்டணத்தை குறித்து சொல்றார். பட்டணத்தின் உட்புறத்தில் கொடுமை இருக்கிறது. அது ஊற்று போல பட்டணம் இருக்குது. அதுலேருந்து ஊறி வருகிறது ஜனங்களுக்கு, சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் போகும். அந்த பட்டணத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது, பட்டணத்திலிருந்து வர்றது சுற்றி உள்ள எல்லாருக்கும் போகும். இது என்ன போகுது? தீங்கு போயிட்டு இருக்குது, தீங்கு போய் கொண்டு இருக்கிறது. மொத்தம் கொடுமையும் அழிம்பும் இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக துக்கப்படுகிறவர்களும் காயப்படுகிறவர்களும் இதுதான் நித்தம் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. அதனால் நான் உன்னை விட்டு விலகி போகாதபடி, எருசலேமே, நான் என் ஆத்துமாவை உன்னை விட்டு பிரித்து விடாதபடி இப்போவாகிலும் புத்தி கேள். அல்லேலூயா. பட்டணங்கள், இன்னைக்கு இந்தியாவின் பட்டணங்களுடைய நிலைமை நமக்கு தெரியும். தமிழகத்தின் பட்டணங்கள் கிராமங்களுடைய நிலைமைகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு கெட்டவைகள் கெட்டவைகள்னு சொல்லப்படுறதே கிடையாது. கெட்டவைகளை இதுதான் வாழ்க்கை முறை என்று ஏற்றுக்கொண்ட ஒரு தலைமுறை எழும்பிவிட்டது. கெட்டதுன்னா அது தலைமுறைக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. என்ன நடக்குமோ என்று பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் இறங்கி நல்லாட்சிகளை ஏற்படுத்தி இந்த 5 மாநிலங்களையும் நல்ல நிலையில் கொண்டு வந்தால் மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா இவரில் அவர் அழகு, அவரில் இவர் அழகுன்னு தான் வரும் கடைசியில் பார்த்தா. அதான் ஆண்டவர் சொல்ல, எருசலேமே, உன்னுடைய உட்புறத்திலே கொடுமை இருக்கிறது, கொடுமை இருக்கிறது. நீ வெளியே எல்லாம் காட்டுற. இன்னைக்கு அப்படித்தானே சில தேசங்கள் வெளியே சமாதான ஒப்பந்தங்களை செய்யறதுக்கு இவர்கள் மீடியேட் பண்ணுகிறார்கள். பார்த்தா ஐயோ பயங்கரமாக சமாதானத்தை விரும்புகிறாங்களோன்னு தோணுது. அவங்களுடைய தேசத்தின் உட்புறத்தில் போய் பார்த்தா அங்கே கொடுமை, அங்கே கொடுமை. வெளியே அடுத்த நாட்டுக்கு என்ன பேசுவார்கள்? சமாதான தூதர் போல பேசுவார்கள். எதைத்தான் நம்புறது? மொத்தத்திலே உலகம் அப்படி ஆகிப்போச்சு. மனுக்குலம் சீர்கட்டு போயிட்டு. இப்போ இதுக்கெல்லாம் இந்த சுத்திகரிப்பை கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கணும். முதலாவது நம்முடைய சுத்திகரிப்பு. எருசலேமின் குடிகளாகிய பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் சொன்னது, அது நமக்கு எடுத்துக்கொள்ளணும், நாம சுத்திகரிக்கப்படணும். 2வது எருசலேம் தேவாலயம் ஊழிய காரியத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளும். 3வது எருசலேம் பட்டணம். இன்னைக்கு தேசத்தில் உள்ள நிலவரங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தான் என் ஆத்மா உன்னோடு ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும். இல்லைன்னா என் ஆத்மா உன்னோட்டு விலகிடும், என் கிருபை விலகிடும், என்னுடைய சகல நன்மைகள் போயிடும். அப்போ நீ என்ன பண்ணுவ? டெசோலைட் லேண்டாக, ஒரு பாழான பூமியாக மாறிடுவ. அப்படி எச்சரிக்கிறார். ஆகவே இப்பொழுது நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். கடைசியில் ஆலயத்துக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபிப்போம். முதல்ல நமக்காகத்தான் கொஞ்ச நேரம் ஆண்டவரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் என்னுடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சிக்குள்ளே நல்ல ஒரு சுத்திகரிப்பை தர வேண்டும் என்று கேளுங்க. அதே வேளையில் அவர் என்ன செய்வார்? சில காரியத்தை நீ சுத்திகரின்னு சொல்கிறார். நீ பாத்திரத்தை சுத்திகரின்னு தான் அந்த பரிசேயர்களுக்கு சொன்னார். அதையும் நம்ம செய்யணும். இன்னைக்கு எதை விடணுமோ அதை விடணும். எதை எப்படி விடுறது? அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இது தப்பு, இதை மன்னிங்க என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக அறிக்கை பண்ணால் தான் அது வெளியே போகும். அதான் அப்படி தான் விட முடியும். நம்ம கை போட்டு எடுத்து அநீதியை வெளியே தள்ள முடியுமா? அது முடியாது. நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணணும், தப்பை அறிக்கை பண்ணணும். ஆனால் உதட்டு அறிக்கை அதை வெளியே தள்ள உதவாது. உள்ளத்திலிருந்து உண்மையாக மனஸ்தாபத்தோடு அதை உண்மையாக அறிக்கை பண்ணால் அது கண்டிப்பாக வெளியே போகும். ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் சொந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரிடத்தில் பேச தொடங்குங்கள். உங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? உணர்ச்சிகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஸ்தோத்திரம். வாய் திறந்து பேசுவோம். வெட்கப்பட வேண்டியதில்லை, பக்கத்து ஆளுக்கு கேட்க வேண்டியதில்லை,
ஆனால் வாய் திறந்து பேசணும். எல்லாரும் வாய் திறந்து பேசுவோம். ஹல்லேலூயா. தேவனே, இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் உள்ளங்களை திறக்கிறோம் அப்பா. பாத்திரத்தின் உட்புறத்தை இப்பொழுது திறக்கிறோம் அப்பா. பாத்திரங்களின் உட்புறத்தை இப்பொழுது திறக்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளமாகிய பாத்திரம், இந்த ஆத்மாவாகிய பாத்திரம், இந்த ஆவியாகிய பாத்திரத்தை இப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக திறக்கிறோம். கர்த்தாவே, திறக்கிறோம் ஆண்டவரே, திறக்கிறோம். எத்தனை பேர் உண்மையாய் ஓப்பன் பண்ணுறீங்க? ஆண்டவரே, இதுக்குள் இருக்கிற உமக்கு பிரியமில்லாதவைகளை வெளியேற்றும்படியா இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. கொள்ளைகள், அடுத்தவருடையதை எடுக்கிற அந்த தன்மை எனக்குள் இருக்கிறது. அதை ஆண்டவர் எனக்கு மன்னியும் என்று சொல்லி அறிக்கை பண்ணுங்க. உண்மையாய் அறிக்கை பண்ணுங்கள். யாருக்குள் அப்படிப்பட்டது இருக்கிறது? அடுத்த ஆளுக்கு அதை கண்டாலே ஒரு ஆசை, அதை எப்படி எனக்காக்கி விடலாம் என்கிற ஒரு எண்ணம், அந்த தன்மை சிந்தனை நிரப்புகிறது. அந்த தன்மை அதை கண்டோன்னு ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுகிறது. உடனே இதை எடுத்துருவோம், எடுத்து பாக்கெட்டில் போட்டுருவோம், அதை நமக்குன்னு எழுதிடுவோம், இது அப்படி பண்ணிடுவோம் என்கிற செயல் அங்கே வந்து விடுகிறது. இந்த மாதிரிப்பட்ட கொள்ளைகள் மாறட்டும். வாயில் திறந்து அறிக்கை பண்ணுங்க. சின்ன காரியமாக இருக்கும். அடுத்தவங்க பொருள் உங்கள் வீட்டுக்காரங்களுக்குள்ளே அப்படி இருக்கும். தம்பிக்கு கொடுக்க வேண்டியதை பிடிச்சி வச்சிருக்கிறது சரியல்ல. கர்த்தர் நீதி சரி கட்டுகிற தேவன். உலகத்தை ஏமாற்றலாம், அவங்க குடும்ப தலைவரை ஏமாற்றலாம், அப்பாவை ஏமாற்றலாம். ஆமேன். சில முதலாளிகளை, எஜமான்களை கூட ஏமாற்றலாம் பாருங்க. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற எஜமான ஒருத்தனாலும் ஒரு காலம் ஏமாற்றவே முடியாது. அதனால் நம்மளும் பயந்து தேவனுக்கு பயந்து, ஆண்டவரே, என் உள்ளத்தில் இப்படிப்பட்ட எந்த கொள்ளைகள் இருந்தாலும் அவைகளை என்னை விட்டு மாற்றி விடும் அப்பா. எனக்குள்ள இருக்கிற ஆசையினாலே அல்லது இச்சையினாலே பிறருடையதை நான் கவர்ந்து உள்ளத்தில் நேசித்து கொண்டு இருக்கிறேன்னா அதையும் இப்பொழுது பிடுங்கி எறியும்படிக்கு அதை அறிக்கை பண்ணுகிறேன் தகப்பனே. சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிறர் பொருளை நீங்கள் எடுக்கலை, ஆனால் உள்ளத்தில் எடுத்து வச்சுருக்கீங்களே, அதை அடிக்கடி ஆசைப்படுறீங்களே, அதை இப்போ உட்புறம் சுத்தமாயிட்டுன்னா இனி வெளிப்புறத்தில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உட்புறத்தை சுத்தமாக்குவோம். எது உள்ளே இருந்து அடுத்த ஆட்களுடையதை கவர்ந்து கொண்டே இருக்கிறது, அந்த சிந்தை மாறட்டும். அறிக்கை பண்ணுறீங்களா? வாய் திறந்து சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் வாய் திறந்து சொல்கிறது தான் ஆண்டவர் ஒரு கிரியையாக உங்களுக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அநீதங்கள் என் சொந்த பிள்ளைகளுக்கு அநீதம் செய்துட்டனோ, அல்லது என்னுடைய வேலையில் எனக்கு இருக்கவங்களுக்கு தான் அநீதி செஞ்சிட்டனோ, உறவினர்களுக்கு, என் அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு, என் பொறுப்பில் இருந்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்கிற விஷயத்திலே, பகிர்ந்தளிக்கிற விஷயத்திலே, வேலை வாங்குகிற விஷயத்திலே எதுலையும் அநீதி வரக்கூடாது. எனக்கு உள்ளத்திலேயே அது ஒரு தேவ பயமாக மாறட்டும். என் தன்மையே நீதியை விரும்புகிற தன்மையாக மாறட்டும் என்று ஆண்டோட்ட கேளுங்க. மனசில் சிந்தனையில் வரக்கூடியதை உடனே அறிக்கை பண்ணுங்க. வெறும் பொதுவான வார்த்தை நம்ம மைக்கில் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்னால் முடியாது. அந்த பொதுவான வார்த்தையோடு கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது எது சிந்தனையில் வருதோ அதை உடனே அப்படியே அறிக்கை பண்ணுங்க. உண்மையாக அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். பொல்லாங்கு யாருக்கு பொல்லாப்பு செய்திருக்கிறது, ஆமேன், யாரை கடினமாய் நடத்தி இருக்கிறது, யாரை வார்த்தையினால் தாக்கி இருக்கிறது, ஹல்லேலூயா, மன்னியும். அக்கிரமங்களை மன்னியும். வசனத்தை மீறி நடப்பது, நான் வேலை பார்க்கிற அந்த நிறுவனத்தின் விதிகளை மீறி நடப்பது, சபையின் விதிகளை மீறி நடப்பது, ஸ்தாபனத்தின் விதிகளை மீறி நடப்பது போன்றதெல்லாம் அக்கிரமம். என் சரீரத்தை நல்லொழுக்கமாய் நடத்தாம ஆண்டவர் வைத்த அந்த ஒழுங்குகளின்படி இல்லாமல் செயல்பட்டால் அதுவும் அக்கிரமம். எல்லா அக்கிரமங்கள், எந்த அக்கிரமம் இருந்தாலும் இப்பொழுது பர்டிகுலராக அதை குறிப்பாக அறிக்கை செய்து விட்டு விடுவீர்களாக. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு இரக்கத்தை செய்வார். அதை பிடுங்கி எறிகிறது தேவனுடைய வேலை. நீ வாயினால் அறிக்கை பண்ணி மன்னிப்பை கேட்பது உன்னுடைய வேலை. கண்டிப்பாக அது நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளியிலே என் சரீர பாண்டத்தை கூட நான் கனமாகவும் பரிசுத்தமாகவும் ஆண்டு கொள்ளும்படி எனக்கு கிருபை தாங்கப்பா. என் பேச்சை ஆண்டு கொள்ள, என் பார்வை ஆண்டு கொள்ள,
ஆண்டவரே, என் கையின் கிரியைகளை நான் ஆண்டு கொள்ள, என் காலின் அடக்கைகளை நான் ஆண்டு கொள்ள எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஹல்லேலூயா. இவைகள் சரியாய் ஆளப்பட வேண்டும் என்றால் உட்புறம் முதலாவது சுத்திகரிக்கப்பட்டே ஆக வேண்டும். உட்புறம் சுத்திகரிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஊழியங்களின் சுத்திகரிப்புக்காக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தாபனத்திற்காக ஜெபிக்கிறோம். மற்றும் எல்லா தேவ ஊழியங்களுக்காக இப்பொழுது வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா கர்த்தருடைய ஊழியங்களிலும் ஒரு உள்ளான சுத்திகரிப்பு உண்டாக செய்வீராக. ஆசாரியர்கள் அந்த சுத்திகரிப்பை நன்றாக செய்வதற்கு எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரருடைய உள்ளங்களில் தெளிவான உணர்வுகளை தந்து, வழிகாட்டுதல்களை தந்து, அதை சரி செய்வதற்கு உதவி செய்யும். பொறுப்புகளில் இருக்கிற ஊழியக்காரர்களோடு தெளிவாய் இடைப்படும் ஆண்டவரே, தெளிவாய் இடைப்படும் ஆண்டவரே. சபை ஊழியங்கள் மற்றும் ஸ்தாபனத்தில் செய்யப்படுகிற பல்வேறு விதமான தேவ ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நல்ல சுத்திகரிப்பு உண்டாகும்படி கர்த்தர் கிரியை நடப்பித்து விடுவீராக, கிரியை நடப்பித்து விடுவீராக, கிரியை நடப்பித்து விடுவீராக. என் தகப்பனே, எங்கள் ஊழியங்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஊழியமாய், கர்த்தர் பிரியமான ஊழியமாய், கர்த்தர் இறங்கி வந்த உலாவுகிற தோட்டங்களாய், ஆமேன், எப்பொழுதும் காணப்பட உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஒரு விசை தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக, ஒவ்வொரு மாநிலங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் அந்த எருசலேம் பட்டணத்தை போல உள்ளே கொடுமை, உள்ளே கொடுமை, துக்கமும் அலறுதலும் பயங்கரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ரஷன், அப்ரஷன், அடுத்தவனை அடக்கி ஆளுகிற பயங்கரங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிறது. அது தேசத்தின் மேலிடத்திலிருந்து புறப்பட்டு, ஊற்றிலிருந்து புறப்பட்டு பாய்வது போல பாய்ந்து கொண்டே இருக்கிறதப்பா. எல்லா தீமைகள், ஆமேன், தீவினைகள், அவைகளெல்லாம் பாய்ந்து தேசம் முழுவதையும் பாழாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை, ஆமேன், கிருபைக்கு பதிலாக கோபத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எங்களுடைய தேசத்தினுடைய நிலைமைகள் இருக்கின்றது. தேவனே, நீர் மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது தேசத்தின் தலைவர்களுக்குள்ளே, மாநிலங்களின் ஆட்சியாளர்களுக்குள்ளே, அதிகாரிகளுக்குள்ளே, மாவட்ட நிர்வாகிகளுக்குள்ளே, எல்லாவித அலுவலர்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு கிரியை நடப்பித்து ஒரு தேவ பயத்தை கொடுத்து தேசங்களில், மாநிலங்களில், ஆமீன், மாவட்டங்களில், பட்டணங்களில், கிராமங்களில், ஆமீன், இருக்கிற தீவினைகள் அகற்றப்படும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். சுத்திகரியும் அப்பா, சுத்திகரியும் அப்பா. என் தேவனே, உம்முடைய கிருபை வெளிப்பட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தரங்க வாழ்வில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். அந்தரங்க வாழ்வில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கோ பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். பொது வாழ்வில் என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். சொல்லுங்க, பொது வாழ்வில் என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையை உயர்த்த பரிசுத்தம் தந்திடுமே. நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையை உயர்த்த பரிசுத்தம் தந்திடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும்.
பரமனை சுத்தமாக்கும், பதித்திட உதவி செய்யோ, பரமனை சுத்தமாக்கோ. எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, அப்பழுக்கற்ற பரிசுத்தராய், தீமையை பார்க்க ஒட்டாத சுத்த கண்ணராய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே ஆமீன் எல்லாரை விட்டு வேறுபடுத்தப்பட்டவராய், பரிசுத்தமாக்கப்பட்டவராய் வீற்றிருக்கிற எங்கள் உன்னதத்தின் தகப்பனே, உம்மை நோக்கி உம்முடைய பரிசுத்தத்தின் மாண்பை, மகிமை நாங்கள் சற்று நினைத்து, என் தகப்பனே, அந்த பரிசுத்தம் எங்களுக்கு உள்ளும் புறம்பும் வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உள்ளான சுத்திகரிப்பிலே அதிக கவனம் செலுத்தவும், வெளியான கிரியைகள் அந்த செயல்பாடுகளிலும் நாங்கள் சுத்தவான்களாய் வாழவும் கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தாரும். யாருடைய வாழ்வில் எதில் பிரச்சனை, குறைபாடு, தவறு, சிக்கல் இருக்கிறதோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டு, இந்த நாங்கள் வசனம் தியானித்து உள்ளங்களை திறந்தோமே, இதை பார்த்து கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்துவிடும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல எங்கள் சபையும் சரி, எல்லா சபைகளுக்காகவும் கூட இப்பொழுது நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் கேட்டு இந்த கடைசி கால ஊழியங்கள் மிகவும் பரிசுத்தமான ஊழியங்களாய், மேன்மையுள்ள ஊழியங்களாய், கர்த்தர் விரும்புகிற ஊழியங்களாக செயல்படுத்தப்பட நடக்க உதவி செய்யும். எங்கள் பட்டணங்கள், கிராமங்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், தேசம், உலக நாடுகள் எல்லாவற்றுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, மனம் இறங்கும் ஐயா. எருசலேம் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது என் ஆத்துமா உன்னை விட்டு பிரிந்து விடும் என்று எச்சரித்தீரே. எங்கள் தேசத்தின் நிலைமை என்னப்பா, எங்கள் பட்டணங்களின் நிலைமை என்னப்பா, ஆண்டவர் இரக்கம் செய்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட 5 மாநிலங்களுக்கு யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற தேர்தல்கள் வருகிறது. கர்த்தருடைய ஒரு கிருபை இந்த விஷயத்திலும் வெளிப்பட்டு நாங்கள் சந்தோஷப்பட, தேவன் சந்தோஷப்பட எதுவாக வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்திலும் தொடர்ந்து கிரியை செய்யும். இப்பொழுதும் ஜெபிக்க வந்த உம்முடைய பிள்ளைகள் 2 நாட்களாக ஆண்டவரை சுத்திகரிப்புக்காக உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் தேவைகளையும் அற்புதகரமாய் சந்தித்து நடத்தும், வாழ்வின் எல்லா நிலையிலும் மேன்மைப்படுத்தும் கிருபை செய்யும். இன்று இரவு நடைபெறுகிற பரிசுத்தமான அந்த ஐக்கிய அல்லது பந்தி ஆராதனைக்காக ஜெபிக்கின்றோம். அதை ஆசீர்வாதமாக்கி மிகவும் மேன்மையாக்கி தாரும். நீங்கள் பிரியப்பட்டு உங்கள் கிருபை எங்கள் மேலே ஊற்றுகிற அளவுக்கு அது நடத்தப்படவும், அதில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சபையே அதனால் பரிசுத்தமாக்கப்பட உதவி செய்யும் தகப்பனே. ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.